தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்தாய்வு கூட்டம். பொதுமக்களுக்கு தரமான சேவை அளிக்க வேண்டும் என வாரியத் தலைவர் தஞ்சை ஜீவா வேண்டுகோள். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் சார்பில் உள்ளூர் கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் தஞ்சை சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு கேபிள் நடத்தி வரும் கேபிள் ஆபரேட்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வெளிப்படுத்தினர். தமிழக அரசு கேபிள் ஆபரேட்டர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கேபிள் இணைப்பை வழங்க வேண்டும். புதிய செட்டப் பாக்ஸ் அனைத்து கேபிள் ஆபரேட்டர்களுக்கும் வழங்க வேண்டும். மேலும் புதிதாக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் கேபிள் ஆபரேட்டர்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கேபிள் டிவி வாரிய தலைவர் தஞ்சை சிவா உள்ளிட்ட அதிகாரிகளை அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்பொழுது பொதுமக்களுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தரமான சேவை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கேபிள் டிவி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு தான் இப்ப இங்க இருந்து ஒரு மனு நீங்க அனுப்புறீங்கன்னா இங்க இருந்து நம்ம டிஏ தாசில்தார்கிட்ட சொல்லணும். தாசில்தார் அதை வாங்கி எங்க அனுப்பணும். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற சுரேஷுங்கிற ஒரு பொறுப்புல இருக்கிற இவருக்கு அனுப்பணும் நினைக்கிறாரு. இவரு தான் எங்க கவனத்துக்கு கொண்டாடணும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அரசு அலுவலர்கள் நம்ம மாசம் கால் பண்ணி கேட்க சொல்லியிருக்கிறோம். அதுலயும் நிறைய பேருக்கு போன் வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு மேல நடவடிக்கைக்கு மேல மூணாவது கட்டம் எங்களுக்கு தலைமை அலுவலகத்துக்கு வரக்கூடிய தகவலை நீங்களே பேசிக்கணும் தான் தலைமை அலுவலகத்தினுடைய துணை மேலாளர் கொண்டாந்து நாங்க இங்கேயே போட்டுறோம். இந்த பகுதியிலேயே தான் அவர் இருப்பாரு. நீங்க இங்கேயே பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அங்க பேசிக்கலாம். ஏன்னா இணைப்பு இல்லாத பட்சத்துல ஒருத்தர் அரசு கேபிள் டிவி தான் வேணும்னு ஒரு கஸ்டமர் கேட்கிறப்ப நீங்க அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அவங்க நீங்க நம்ம ஏதோ ஒரு நிறுவனத்தை கொடுக்குறோம்னா அந்த சேவையில ஏதாவது குறைபாடு இருக்கலாம். மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறப்ப எனக்கு அரசு கேபிள் தான் ஓடணும். ஒண்ணு வேணா இன்னைக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்புனாங்க கலெக்டரேட்ல இருந்து மதுரையில. இந்த வீட்டுக்கு அரசு கேபிள் கேட்டிருக்காங்க சார். ரொம்ப நாளா அவர் எங்களுக்கு கேட்டாரு. இப்போ ஆர்டி ஆக்ட்ல எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பகுதி ஆபரேட்டரை கூப்பிட்டு கேட்கறோம். கேட்டு உடனடியா அந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஏன் நீ கொடுக்கல அப்படின்னு. இல்லை சார், அன்னைக்கு இந்த மாதிரி சில விஷயங்களா இருந்துச்சு. எனக்கு 1 கிலோமீட்டர்ல உயர் இருக்குது. என் சிக்னல் என் வீட்டுக்கு என் தெருவில் அந்த வீட்டுக்கு மட்டும் அவர் ரொம்ப நாள் அரசு கேபிள் தான் வேணும்னு கேட்கிறாரு. ஏன்னா சில வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா சிலருக்கு அரசாங்கத்தினுடைய இது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அரசு அப்படின்னா இன்னைக்கு தொலைபேசி எடுத்துங்களேன், பிஎஸ்என்எல் இன்னும் ஒரு ஃபாலோவர் இருப்பாங்க. உண்டா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம தொழில் ரீதியா பேசிக்குவோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் மீடியா கவர் பண்றாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க வெளிப்படையாக ஒரு நிறுவனமா தான் வச்சிருக்கோம். இது ஒரு அரசுக்கு அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தான் இது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வாரியத்தை அமைச்சதா இருக்கட்டும், அது உங்களுக்கு தான். இந்த விலை குறைவான ஒரு பேக்கேஜ் இருக்குன்னாக்கா மற்ற நிறுவனத்துல 4 பேக்கேஜ் இருக்கலாம். நம்மகிட்ட ஒரே பேக்கேஜ் தான் அனைத்து சேனலும் கொடுக்குறோம். அப்ப அவங்க என்ன பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? இதுக்கு நம்ம ஒவ்வொரு டிஃபரெண்ட் பேக்கேஜ் போறப்ப அவங்க மற்ற ஊர்ல போய் பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஊர்ல நீங்க நான் சொன்ன பாருங்க, நீங்க திண்டுக்கல் அவங்களோட உறவினர்கள் இருப்பாங்க, சேலத்தில் அவங்களுடைய வேண்டியவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்க, எவ்வளவு சேனல் வந்துருப்பாங்க. இங்க பேக்கேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லா சேனலும் வந்துடும், இவ்வளவுதான் வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊருக்கு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.